இங்கே நடக்கின்ற 2026 ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல் யுத்தம் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான யுத்தம் என்று அறிவித்தார்கள். இப்பொழுதுதான் அந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான யுத்தத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்து நின்றாலும் சரி, இது மக்களுக்கான போராட்டமாக இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சிகள் இதை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாரும் வாய்மூடி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து எந்த வாய் திறக்கவில்லை. ஆனால் மாறாக பாஜகவுக்கு அவர் எடுபடி எடப்பாடியாக அவர் மாற்றுகிறார்கள். அதே போல மற்றவர்கள், நம்முடைய விஜய் நம்முடைய முதல்வரை பார்த்து இந்த திட்டங்கள் குறித்து அதை நாம் இப்பொழுது போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து முதல்வர் சிஎம் அங்கிள் என்று சொல்கிறார், அல்லது ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்கிறார். நான் கேட்கின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறோம், நீங்கள் உண்மையிலே தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வழங்கவில்லை, மோடி அங்கிள் என்று சொல்லி பாருங்கள். உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு துணிச்சல் இல்லை. இன்னொருவர் இருக்கிறார், கையை தூக்கி பேசுவார், வாயில பார்ப்பன கடப்பாறையை சொருகி இருக்கிறார்கள், அவரும் பேச முடியாது.